ராசி வந்து மேசராசியாக இருக்குது, பரணி நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, மீன லக்கணமாக இருக்குது. இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய தசை வந்து வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யவே போகிறது கிடையாது. எப்போவுமே வண்டியில் ஒரு ஆக்சிலேட்டர் இருக்கும், அது எப்பவும் போல தான் இருக்கும். அதை முறுக்கும் போது தான் வண்டி வேகமாக போகும், அதை விட்டுட்டோம்னா வண்டி கம்முன்னு அப்படியே நிற்கும். அப்போ அந்த விசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை வரும்பொழுது மட்டும்தான் அந்த இடம் பேச ஆரம்பிக்கும். மற்ற நேரங்களில் வந்து அது சும்மா தான் கிடைக்கும். எந்த ஜாதகத்துலையுமே ஒரு யோகம் நிறைய இருக்கக்கூடிய ஜாதகம், யோக நிலையில் கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து அந்த தசை வரலைன்னா அந்த யோகம் செயல்படாது. அவயோகங்கள் இருக்கக்கூடிய தசைகளில், அவயோகங்கள் இருக்கக்கூடிய கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அந்த தசைகள் வரல அப்படின்னா அந்த அவயோகங்கள் செயல்பட போகிறது கிடையாது. அப்போது ஒரு தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலேயே வந்து புதன் இருக்கார். அப்போ புதன் இருக்கும்பொழுது அந்த புதன் தசை நடக்கும்போது கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த வரக்கூடிய சம்சாரமோ அல்லது வரக்கூடிய வீட்டுக்காரரோ வந்து 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒன்று பேசுகிறேன் நீ ஒன்று பேசணும்.